நாங்கள் செவ்வாய்க்கிழமையில தொடர்ந்துமாய் நாங்கள் சிலுவையை பற்றி நாங்கள் படித்து வருகிறோம். நாங்கள் போன கிழமை முதல் கிழமை நாங்கள் பார்த்தோம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் குழந்தைகளாக இருக்கக்கூடாது, நாங்கள் முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவங்களாக இருக்கணும்னு நாங்கள் 1 கொரிந்தியரில் 3வது அதிகாரத்தில் நாங்கள் பார்த்தோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் முதிர்ச்சி அடையணுமா இருந்தால், நாங்கள் பலமுள்ளவங்களாக இருக்கணுமா இருந்தால், நாங்கள் சிலுவையை பற்றினான உபதேசத்தை நாங்கள் அதிகமாக கேட்கிறவங்களா இருக்கணும். சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுகிறவங்களா இருக்கணும். அந்த சிலுவையை குறித்து தியானிக்கிறத விட்டு விடவே கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதான் நான் கடந்த நாட்களில் தொடர்ந்து நான் சொல்லிட்டு வர்றேன். எவ்வளவோ பிரசங்கம் பண்ணலாம், எவ்வளவோ பிரசங்கத்தை பண்ணலாம். விசுவாசத்தை குறித்து நாங்கள் பார்த்துருக்கிறோம், நாவை குறித்து பார்த்துருக்கிறோம், ஜெபத்தை குறித்து பார்த்துருக்கிறோம், திருவிருந்தை குறித்து பார்த்துருக்கிறோம். எல்லாவற்றை விடையும் ஆண்டவர் வேதம் சொல்லுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து எல்லாம் பவுல் சொல்லுகிறார், ஒரு ஒன்றை குறித்து நான் மேன்மையை பாராட்டாது இருப்பேனாக. நம்ம கடந்த 2-3 கிழமையா சேர்த்து ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்தோம். எல்லாமே ஆண்டவருடைய கிருபை தான். கிருபைன்னு சொல்லும்போது நாங்கள் யாரை மேன்மை பாராட்டுறோம்? இயேசுவை மேன்மை பாராட்டுறோம், அவர் செய்ததை மேன்மை பாராட்டுறோம். நம்ம நியாயப்பிரமாணம் என்றோடனே நம்முடைய செயல் தான் அங்கே மேன்மையாக தெரியுது. அப்போ நம்முடைய செயல்களை காட்டிலும் அவருடைய கிருபை பெரிதா இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்முடைய செயலை காட்டிலும் அவருடைய கிருபை பெரிதா இருக்கு. அப்போ இந்த சிலுவையை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டணும் மட்டும் தொடர்ந்து பார்த்து நாங்கள் வருகிறோம். இந்த திருப்பி நாங்கள் எடுத்துக்கொள்வோம் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18 தொடக்கம் நாங்கள் வாசிப்போம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. நான் போன கிழமை சொல்லியிருந்தேன், நாம் அடிக்கடி தொடர்ந்து இந்த வார்த்தையை பார்த்துட்டு வருகிறோம். விசேஷமா அந்த ரட்சிக்கப்படுகிற நமக்கோ, அதில் பாருங்க, ரட்சிக்கப்பட்ட நமக்கோன்னு சொல்லல, ரட்சிக்கப்பட போகிற நமக்கோன்னு சொல்லல, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ. இப்போ நம்ம எல்லாருமே ஆவிக்குரிய ரீதியில நம்ம பார்த்தோம், ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எப்போ ஆண்டவரை பற்றி நீங்க முதலா அவரை பத்தி ஒரு வார்த்தையை கேட்டீங்களோ, இல்லை உங்களுக்கு ஆண்டவர் நீங்க வேற ஒரு மதங்கள்ல இருக்கும் பொழுது வேற கடவுள்களை தெய்வங்களை பின்பற்றும் போது, ஒருவேளை நீங்க ஒரு சுகமளிக்கும் கூட்டத்துக்கு போயிட்டு ஒரு போதகர் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு சுகம் தந்து நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். இல்லாட்டி யார் மூலம் உங்களுடைய குடும்பத்துல பெற்றோர் ரட்சிக்கப்பட்டதன் மூலமாக நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு ஆண்டவர் உங்களோட ஆண்டவர் பவுலை சந்திச்சு பேசினது போல உங்களோட ஆண்டவர் பேசியிருக்கலாம். பல்வேறுபட்ட முறையில் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். இது எல்லாமே எப்படி ரட்சிக்கப்பட்டாலும் இது எல்லாமே ஆவிக்குரிய ரீதியில் நீங்க ரட்சிக்கப்பட்டதுதான். ஆனா உண்மை என்னண்டா, ஆத்மாவில் நாங்கள் நாளுக்கு நாள் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ நாங்கள் வார்த்தையை கேட்க ஆண்டவர் நம்மளோட புதிய சத்தியங்களை பேச அதை நாங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது நமக்கு விளங்குது, ரைட், இவ்வளவு நாள் நான் இந்த சத்தியத்தை அறியாததுனால நான் தவறா வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறேன். இப்போ ஆண்டவர் என்னோட இந்த சத்தியத்தை பேசுறாரு, இனி நான் என்னை மாற்றிக்கொள்ள போகிறேன், என்னுடைய மனதை நான் மாற்றிக்கொள்ள போகிறேன், என்னுடைய ஆத்மாவை நான் இந்த வார்த்தைக்கு இசைவாக நான் மாற்றிக்கொள்ள போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ ஆண்டவர் நம்மளோட புதிய சத்தியங்களை பேசும் பொழுது நாங்கள் என்ன செய்யறோம்? நம்முடைய ஆத்மாவோட ஒரு புதிய ரட்சிப்பு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப நம்ம நாளுக்கு நாள் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்ம ஆவிக்குரிய ரீதியில ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய ஆத்மாவில், நம்முடைய மனதுல நாளுக்கு நாள் நாங்கள் சத்தியங்களை அறிய ஆண்டவர் புதிய வெளிப்பாடுகளை, வேதத்துல ரகசியங்களை, புதிய வெளிப்பாடுகளை நம்மளோட பேச அதை நாங்கள் கேட்டு விசுவாசித்து அறிந்து கொள்ளும் போது நாங்கள் தொடர்ந்து ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனா சரீர ரீதியில இன்னும் நாங்கள் ரட்சிக்கப்படலை. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது. ஏனென்றால் இன்றைக்கு இந்த மாம்சம் என்பதோ 120 வயதிலேயோ என்ன செய்ய போகுது? அழிந்து போக போகுது. இன்னும் இந்த மாம்சம் என்ன செய்யுது? பாவத்துக்குள்ளதான் இருக்கு. இந்த மாம்சம் அநேக நேரங்கள்ல நம்மளை பலவீனப்படுத்துது. அதனாலதான் மாம்சத்தின்படி நடாமல் ஆவியின்படி நடக்கிறவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அநேக நேரங்கள்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் முன்னேறாதபடிக்கு எது தடை செய்யறதுன்னா நம்முடைய மாம்சம் தான். வேதம் சொல்றது ஆவியோ உற்சாகம் உள்ளதுன்னு சொல்லுது, மாம்சமும் பலவீனம் உள்ளது. ஆகையினாலதான் நாங்கள் மாம்சம் சொல்றதை கேட்கக்கூடாது, இந்த சரீரம் சொல்றதை கேட்கக்கூடாது, நாங்கள் உள்ள இருக்கிற ஆவியான சொல்றதை கேட்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப அதான் நாங்க வேதம் சொல்லுது, நாங்க ரட்சிக்கப்படும் போது நாங்க புதிதான ஆவியை பெற்றவங்களா இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அங்க நம்முடைய பாவ சரீரம் என்ன செய்யுது? மரித்து போன நிலைமையில இருக்கு. ஆனா நாங்க ரட்சிக்கப்படும் போது ஆண்டவர் நிக்கோதேமுக்கு சொல்றாரு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை அப்படி சொல்றாரு.
நான் தாயின் வருகை நான் மறுபடியும் எப்படி பிறக்க முடியும்? தாயில கர்ப்பத்துல போய் திருப்பி பிறக்க முடியுமா? இல்ல அப்படி சொல்றாரு, நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை நான் சொல்றாரு. இப்ப நாங்க எல்லாருமே, நான் விசுவாசிக்கிறேன், நீங்க எல்லாருமே ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்திருக்கீங்க. எத்தனை பேர் ஆவின்னு சொல்றீங்க? அவ ஜலத்தினால நானும் கண்ணனால நினைச்சிட்டு இருந்தேன், ஜலத்தினால பிறக்கிறவங்க ஞானஸ்தானம் எடுக்கிறதாங்க. நிறைய போதர்கள் அப்படித்தான் போதிச்சிருக்கிறாங்க. ஜலத்தினால பிறக்கிறதுனா என்னது? திருமுழுக்கு கொடுக்கிறது. ஆனா இன்றைக்கு நான் ஒரு காலம் தியானிக்கும் பொழுது, காலையில நான் அதிகாலையில நான் தியானிக்கும் பொழுது அறிந்து கொண்டேன், ஜலத்தினால பிறக்கிறதுனா ஞானஸ்தானம் அல்ல, ஜலத்தினால பிறக்கிறது தான். வெறுமனே ஞானஸ்தானம் அது ஒரு அர்த்தம் தான். ஆனா அதுக்குள்ள இன்னும் ஆழமான அர்த்தம் இருக்கு. ஜலத்தினால நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை தாயின் வயிற்றுக்குள்ள பிறக்கும் பொழுது அந்த தாயின் வயிற்றுக்குள்ள என்ன இருக்கு? ஜலமும் ரத்தமும் இருக்கும். என்ன இருக்கும்? தண்ணீரும் இருக்கும். அங்க குழந்தையை பிரசவிக்கிறதுக்கு மருத்துவர் அங்க பிள்ளையை வெளியெடுக்கும் போது வெறுமனே குழந்தை மட்டுமா வரும், அதோடு சேர்ந்து நிறைய ரத்தம் வெளியேறும், நீரும் வெளியேறும். அதுவும் ஒரு அர்த்தமா இருக்கு. அப்ப இன்றைய நான் இதுவரைக்கும் அதை கேட்டதில்லை. காலமுறை வேதத்தை படிக்கும் போது நான் யோசிச்சு பார்த்தேன், ஆழமா அதை சிந்திச்சு பார்க்கும்போது, விளக்க பைபிள்கள் சில புத்தகங்களை பார்க்கும்போது நான் கற்றுக்கொண்டேன். ஜலத்தினால பிறக்கிறதுன்னு அது எது சொல்லுது? நம்முடைய மாம்ச பிறப்பை சொல்லுது. இதனை வரைக்கும் நான் சொல்றது விளங்கும். இப்ப ஜலத்தினால பிறக்கிறதுனா நாங்க மாம்ச தாயின் வயிற்றுல பிறக்கிறது. அதே போல ஆவியினால பிறக்கிறது என்றால் நாங்க வளர்ந்து வருகிற காலத்துல நாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சுவிசேஷத்தின் ஒளி நம்முடைய இருளான வாழ்க்கையிலிருந்து நம்மளை விடுவிக்கும். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது, இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது, இயேசுதான் ஆண்டவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த உலகத்துல எல்லாவற்றை காட்டிலும், பணம், நம்முடைய சொத்து, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பெற்றோர், எல்லாவற்றை காட்டிலும் இது எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெரியவராக இருக்கிறார். அதை விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசிக்கிற அந்த சனப்பொழுதுல நாங்க ஆவியினால பிறக்கணும். இத்தனை பேர் ஆவின்னு சொல்றீங்க. அந்த சனப்பொழுதுல நாங்க என்ன செய்யறோம்? ஒரு முடிவு எடுக்கிறோம். நான் இது வரைக்கும் செய்து வந்த பாவத்தை நான் செய்ய போறது இல்லை, நான் பாவத்துக்கு மறிக்கிறேன், நான் ஆண்டவரோட சிலுவையில் அறையப்படுறேன், என்னுடைய பாவங்கள் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டுருச்சு, இனி நான் வாழ்வது எனக்காக அல்ல, இனி நான் வாழ்வது எனக்காக மறித்து உயிர்த்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்காக. அப்ப அந்த தீர்மானத்தை எடுக்கும் பொழுது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆவியினால பிறக்கிறான். எத்தனை பேருக்கு நான் சொல்ல தெளிவா விளங்குது? அப்ப இதை இன்றைக்கு நீங்க இதை விசுவாசிச்சிருப்பீங்களா இருந்தா, இன்றைக்கு நீங்க மாம்சத்தின்படி நடந்து கொண்டிருக்க கூடாது. உங்களுக்காக மறித்து உயிர்த்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக வாழணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப பாருங்க, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும், நம்முடைய ஆவி ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டுட்டோம். நாங்க எல்லாருமே எப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அப்பவே நாங்க ரட்சிக்கப்பட்டுட்டோம். ஆனா ஆத்துமாவோட நாங்க ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆத்துமா, அந்த ஆத்துமாவை குறித்து நான் பேசியிருக்கிறேன். ஆத்துமா மிகவும் முக்கியம். நம்முடைய ஆத்துமாவை நாங்க என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும்னு வேதம் சொல்லுது. ஆத்துமா மீட்பு மிகவும் விலையேறப்பட்டதுன்னு வேதம் சொல்லுது. அப்ப ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கு. என்ன சொல்லுங்க? ரட்சிக்கப்படுகிற எனக்கோ அது தேவ பலனா இருக்குது. எது தேவ பலனா இருக்கு? சிலுவையை பற்றினதான உபதேசம். இப்ப இந்த பிரசங்கம், அதுமே அப்படியே கீழே நீங்க தொடர்ந்து வாசிச்சுட்டு வாங்க, அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிச்சுட்டு வாங்க. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேத பாரகன் எங்கே? இப்பிரபஞ்சத்தின் தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படி எனில், ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு விசுவாசிகளை எப்படி ரட்சிக்க? பாருங்க, விசுவாசி என்றாலே என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்பட்டவன். விசுவாசி என்றாலே என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்பட்டவன். அப்ப ரட்சிக்கப்பட்டவனுக்கு எதுல ரட்சிப்பு தேவை? ஆவியில ரட்சிப்பு தேவை. ஆவிக்குரிய ரீதியில ஒவ்வொரு விசுவாசியும் ரட்சிக்கப்பட்டவனா இருக்கிறான். அதுதான் நான் சொல்றேன், ரட்சிக்கப்பட்டவனா இருக்கிறான். அவன் எப்ப விசுவாசி ஆகிறான்? ஆவிக்குரிய ரீதியில ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போது எப்படி ஆகிறான்? விசுவாசியா ஆகிறான். ஆனா இது என்ன சொல்றது? விசுவாசிகளை ரட்சிக்க, அதாவது
ஆத்மாவோட நாளுக்கு நாள் அவருடைய வார்த்தையை கேட்டு அதை விசுவாசிக்கிறது மூலமா தான் ஆத்மாவில் என்ன நடக்குது? ரட்சிப்பு நடக்குது. அப்ப இப்ப நம்ம இந்த இடத்துல இருக்கிற நாங்க ஒவ்வொரு விசுவாசியும் ரட்சிக்கப்படணுமா இருந்தா, பாவத்தை விட்டு வெளியே வரணுமா இருந்தா அவனுக்கு என்ன அவசியம் என்றா, அவன் ஒவ்வொரு நாளும், அதான் நான் ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன், ஒவ்வொரு நாளும் அவன் வார்த்தையை கேட்கிறது மிகவும் அவசியம். ராமன் சொல்றீங்க, வார்த்தையை கேட்கிறது அவசியம். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருக்கிறது அவசியம். வேதத்தை வாசிக்கிறது மிகவும் அவசியம். அந்த வசனத்தை திருப்பி வாசிப்போம். பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு. அப்ப ஒரு விசுவாசி பிரசங்கத்தை கேட்க விட்டால் அவனுடைய பாவ வாழ்க்கையை விட்டு என்ன செய்ய முடியாது? ரட்சிக்கப்பட முடியாது. அவனுடைய பாவ வாழ்க்கையை விட்டு வெளியே வர முடியாது. என்னுடைய வாழ்க்கையில 2020 இந்த நொடி பொழுது வரைக்கும் நான் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பிரசங்கத்தை கேட்கிறதுல அது தவறுறதே இல்லை. ஏனென்றால் நான் இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டேன். ஒரு நாள் பிரசங்கம் கேட்கலாட்டியும் அன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா பிசாசு ஒரு தீய எண்ணங்களை கொண்டு வந்துடுவான், அசதியை கொண்டு வந்துடுவான், சோர்வை கொண்டு வந்துடுவான். இன்னைக்கு ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், போன கிழமை நம்ம பார்த்தோம் ஆவிக்குரிய சோர்வு. ஆவிக்குரிய சோர்வு வருதுண்டா, இன்னும் அநேக விசுவாசிகள் குழந்தைகளா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நாங்க கொண்டு போயிட்டு என்ன செய்யணும்? ஒவ்வொரு போதகரும் கொண்டு போயிட்டு அந்த சூப்பி போத்துல கொடுக்க சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குற மாதிரி திருப்பி போயிட்டு பாவம் செய்யாதுன்னு நினைப்பூட்டிட்டே இருக்கணும். நீ செய்யறது தவறுன்னு. ஆனா முதிர்ச்சியில இந்த கிறிஸ்தவனுக்கு தெரியும் எது சரி எது தவறுன்னு. ராமன் சொல்றீங்க, அவன் தவறுன்னு தெரிஞ்சு என்ன செய்ய மாட்டான். இது என்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பாரதூரமா அமையும், இதை செஞ்சு என்னுடைய வாழ்க்கை கெட்டு போயிடும் தெரிஞ்சும் செய்யறான். தான் அவன் குழந்தை. ஆனா என்னுடைய வாழ்க்கை அழிந்து போகிறோம்னு தெரிஞ்சு ஒரு முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவன் என்ன செய்ய மாட்டான்? அந்த தவறை செய்ய மாட்டான். இதற்கு ராமன் சொல்றீங்க. அப்ப நிறைய விசுவாசிகள் இன்னும் குழந்தைகளா இருக்கிறாங்க. குழந்தைகளா இருக்கிறாங்கன்றா அவங்க இந்த சிலுவையை பற்றினதான உபதேசத்தை கேட்கறதே இல்லை. அதை விட அவங்க பிரசங்கம் கேட்கறதே இல்லை, வேதத்தை வாசிக்கிறதே இல்லை. வெறுமனே ஞாயிற்றுக்கிழமை விசுவாசிகளா இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஏதோ மத சடங்காசாரம் மாதிரி என்ன செய்யறாங்க? ஆலய காரியங்களை அனுசரிக்கிறாங்க. ஜெபம் பண்ண சொன்னா 1 மணிக்கான ஜெபம் பண்றாங்க. அந்த மத சடங்காசாரத்தை மாதிரி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஜெபிக்கிறதே கிடையாது, வேதத்தை வாசிக்கிறதே கிடையாது, பிரசங்கங்களை கேட்கிறதே கிடையாது. நான் அடிக்கடி இந்த வீட்டு கூட்டங்கள் செய்யும்போது ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லிக்கொண்டே வரேன். ஒவ்வொரு நாளும் சரி, எவ்வளவு வேலை இருந்தாலும் ஒரு பிரசங்கத்தை சரி நீங்க என்ன செய்யுங்க, நல்ல பிரசங்கத்தை போட்டு கேளுங்க, வேலை செய்து கொண்டே கேளுங்க. எவ்வளவு பிஸியா இருந்தாலும் பரவாயில்ல, வலை தட்டினாலும் பரவாயில்ல, நீங்க அதை போட்டுக்கொண்டு கேளுங்க. அந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு பெரிய ஒரு விடுதலையை தருவாங்க. நான் சொல்லிட்டே வர்றேன், அதை நான் வலியுறுத்திட்டே வர்றேன். நான் ஜெப கூட்டம் செய்யற இடங்கள்ல நான் உங்களுக்கு சொல்றேன், தொடர்ந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு பிரசங்கத்தை சரி நீங்க என்ன செய்யுங்க. எவ்வளவு வேலைப்பாடு இருந்தாலும் சாக்கு போக்கு சொல்றவன் மேல வர முடியாது, சாக்கு போக்கு சொல்றவன் வெற்றி அடைய முடியாது. அப்ப நீங்க நம்ம சாக்கு போக்கு சொல்லுகிறவங்களா இருக்கக்கூடாது. நாங்க எவ்வளவு பெரிய வேலை இருந்தாலும் குறைஞ்சது ஒரு 2 மணித்தியாலும் சரி என்ன செய்யணும், நாங்க ஆண்டவருக்குரிய நேரத்தை நாங்க கொடுக்கும் பொழுது ஆண்டவர் எல்லா குறைவுல இருந்து நம்மளை விடுதலையாக்குறவரா இருக்கிறார். இதனை ராமன் சொல்றீங்க. அப்ப இதுல சொல்றது பாருங்க, பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே நிறைய பேருக்கு பிரசங்கம் பைத்தியமா தான் தெரியும். முதல் நான் அப்படித்தான் இந்த இடத்துல இருப்பேன். ஆராதனை செய்யும் போதெல்லாம் நல்லா ஆராதனை செய்வோம், பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் என்ன செய்வோம், பெண்ணா எடுத்து கையில காலில் கிறுக்கி கொண்டிருப்போம். பிரசங்கத்தை அவதானிக்கிறது இல்லை. கொப்பி எடுத்து என்ன செய்வோம், பிரசங்கத்தை நோட் பண்றோம்னு சொல்லி 2 வசனத்தை நோட் பண்றது. அங்க பார்த்தா பிரசங்கம் முடிய கொப்பியை வாங்கி பார்த்தா எல்லா இடமும் கீறி வச்சிருக்கும். பிரசங்கத்தை அவதானிக்கிறது கிடையாது. இதுல என்ன ஆக போறது? அப்படி ஒரு அலட்சியத்தனம். அதனாலதான் அநேக 20 ஆண்டுகள் அநியாயமாகவே போயிடுச்சு. அந்த நான் எவ்வளவு நாள் பிரசங்கத்தை அசப்ட் பண்ணணும், அவ்வளவு நாட்களும் அநியாயமாகவே போயிடுச்சு. ஆனா எப்ப என்னுடைய வாழ்க்கையில் அந்த வசனத்தின் வெளிச்சம் கிடைச்சதோ அன்றைக்கு நான் இந்த பிரசங்கத்தை எங்க போனாலும், யார் பிரசங்கம் பண்ணாலும், அது பெரியாரோ சின்னாரோ, யார் பிரசங்கம் பண்ணாலும் அது கவனமா அவதானிக்கிறது. இது இந்த வெளிப்பாட்டோடு இருக்குதா, சரியான பிரசங்கமோ தவறான பிரசங்கமோ, ஆனா மிகுந்த அதன் மேல மிகுந்த அவதானத்தை செலுத்துவேன். ஒருவேளை பண்ணுகிற பிரசங்கம் வேத வசனத்தின்படி ஒரு தவறான பிரசங்கமா இருக்குமா இருந்தா அதை நான் சரியான விதத்தில் எடுத்து பார்ப்பேன். இதுவே ராமன் சொல்றீங்க. அப்ப நீங்க எங்க போனாலும், யார் பிரசங்கம் பண்ணாலும் அதை நீங்க ஆழமா கேட்கணும். இதுவே ராமன் சொல்றீங்க. அதை நாங்க அசட்டை பண்ணக்கூடாது. ஏனென்றால் பேசுகிறது, அடிக்கடி சொல்லியிருக்கேன், பேசுகிறது அந்த நபர் அல்ல, தேவன் அவர் மூலமா பேசுறார். இதுவே ராமன் சொல்றீங்க. அப்ப நாங்க அது மேல மிகவும் அவதானமா இருக்கணும். இப்ப நிறைய பேருக்கு பிரசங்கம் எப்படி தெரியுது, பைத்தியமா தெரியுது. ஆனா அந்த பைத்தியமா தெரிகிற பிரசங்கத்தினாலதான் அநேக விசுவாசிகளை தேவன் ரட்சிக்கிறார். இதுவே ராமன் சொல்றீங்க.
அப்ப அது மட்டும் வேணும் சொல்லல. அதுல வடிவ வாசித்தீங்கன்னா, பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. நினைக்கிற எபிரேயர் 11:6 சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு பதில் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்ப இதுலயே சொல்லுது பாருங்க, இந்த பைத்தியமா தோன்றுகிற பிரசங்கத்தின் மூலமா ஒரு விசுவாசி ரட்சிக்கப்படுகிறது தான் தேவனுக்கு பிரியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இந்த இடத்துல இருந்து நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த பிரசங்கத்தின் மூலமா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம், உங்களுடைய மனம் மாறுதல், ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில அவங்க தவறான பாதையில சென்று கொண்டிருப்பாங்களா இருந்தா, ஒரு தோல்விக்குள்ள சென்று கொண்டிருப்பாங்களா இருந்தா, இல்லை ஒரு கடன், ஒரு வியாதி, வறுமைக்குள்ள சென்று கொண்டிருப்பாங்களா இருந்தா, இப்ப நான் பிரசங்கம் பண்ணும் பொழுது அந்த பிரசங்கத்தின் மூலமா நீங்க அதை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து விடுதலையை பெற்றுக் கொள்றதுதான் ஆண்டவருக்கு பிரியம். அதுக்கு மாறாக பிரசங்கம் பண்ணிட்டு நான் கீழே வந்து உங்களுக்கு நான் அறிவுரை சொல்ற அளவுக்கு நீங்க இருக்கக்கூடாது. ஒவ்வொரு விசுவாசி இருக்கக்கூடாது. ஒரு போதகர் வந்து வீட்டுக்கு வந்து எவ்வளவு பிரசங்கம் பண்ணி கேட்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அந்த அறிவுரை சொல்ற அளவுக்கு நாங்க போயிடக்கூடாது. பிரசங்கத்தை கேட்கும்பொழுது நாங்க என்ன செஞ்சிடும், அங்கேயே நாங்க என்ன செஞ்சிடும், அதை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து விடுதலையை பெற்றுக் கொண்டோம். ஆனால் நிறைய பேர் என்ன செய்யறதில்லை, பாஸ்டர் வீட்டுக்கு வந்து அறிவுரை சொல்ல மட்டும் கண்டிக்க மட்டும் என்ன செய்யறதில்லை, கடிந்து கொள்ள மட்டும் என்ன செய்யறதில்லை, அவங்க அந்த ரட்சிக்கப்படுறதே இல்லை, அவங்களுடைய தவறை உணர்ந்து கொள்றது இல்லை, அந்த தோல்வியிலிருந்து வெளியே வர்றதுக்கு முற்படுறதே இல்லை, வியாதியிலிருந்து வெளியே வர்ற முற்படுறதே இல்லை. என்னத்தை விசுவாசிக்கிறாங்க, பிரசங்கம்னா சரி வராது, பாஸ்டர் நீங்க வந்து என்னுடைய தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அநேக நேரங்களில் சொல்லியிருக்கிறேன், தலையில கை வச்சு ஜெபம் பண்றது மிகவும் முக்கியம். அது ஒரு மூல உபதேசத்துல உண்டு. அங்க நீங்க பேதுரு புத்தகத்துல எல்லாம் சொல்லப்படுது, ஒரு முக்கியமான மூல உபதேசத்துல உண்டு தலையில கை வச்சு ஜெபம் பண்றது. கட்டாயம் ஜெபம் பண்றது தவறே இல்லை, ஜெபம் பண்ணணும். ஆனா வேதம் சொல்லுது, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆகணும். நீங்க கை வச்சா என்ன நடக்கும்? அப்ப விசுவாசி, ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைந்த விசுவாசி, அவன் விசுவாசத்தினால அவன் ரட்சிக்கப்படாதவனுக்கும் ரட்சிக்கப்பட்டவனுக்கும் அவன் கை வச்சு ஜெபிக்கிறவனா இருக்கும். அவனுடைய விசுவாசத்தின் மூலமா அவங்க சுகம் பெறுகிறவங்களா இருக்கும். ஆனால் நிறைய விசுவாசிகள் 20-30 வருஷமா சேர்ச்சுக்கு வர்றாங்க, இன்னும் பாஸ்டர்கிட்ட வந்து பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, அவங்க தலையில யாராச்சும் கை வைப்பாங்கன்னு பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இவங்க விசுவாசம், உண்மையான விசுவாசம் இருக்குமா இருந்தா இவங்க போயிட்டு தலையை கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க, இவங்க அநேகரை சுகப்படுத்துகிறவங்களா இருப்பாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப பாருங்க, சீசர்கள் 3 வருஷம் இயேசுவோடு இருக்கிறாங்க. அப்ப இயேசு அநேகருக்கு சுகமாக்குறாரு, கை வச்செல்லாம் ஜெபம் பண்றாரு. அதெல்லாம் பார்த்துட்டு போயிட்டு இவங்க கைகளை வைக்கிறாங்க, அங்க ஒரு விடுதலை உண்டாகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப ஒரு முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்துவம் அப்படித்தான் இருக்கும். முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்துவம் அப்படித்தான் இருக்கும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, காலத்தை பார்த்தால் அநேகர் நீங்க போதவரா இருக்கும், வேதத்தை நீங்க மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவங்களா இருக்கும், சொல்லிக் கொடுக்கிறவங்களா இருக்கும். ஆனா இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க? இன்னுமே அப்படியே தான் நம்ம இருக்கிறோம். முதிர்ச்சி அடையாத ஒரு குழந்தை கிறிஸ்தவங்களா இருக்கும். அப்படி நாம இருக்கக்கூடாதுன்னு தேவன் சொல்றாரு. அப்ப பிரசங்கம் இன்றைக்கு அநேக விசுவாசிகளுக்கு பைத்தியமா தெரிஞ்சாலும் இன்னைக்கு அநேகர் பாருங்க, வார்த்தையை கேட்கிறதே கிடையாது, காணிக்கையை போட்டு போயிடுவாங்க. ஆனா ஒரு நாள் எப்ப எத்தனை வருஷம் போனாலும் அதே பிரசங்கம், இன்னைக்கு அவங்க பைத்தியமா நினைக்கிற அந்த பிரசங்கத்தினாலதான் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாக போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவங்க இன்னைக்கு படுகிற கஷ்டத்திலிருந்து எப்போ விடுதலை உண்டாகும்டா, அவங்க சம்பாதிக்கிற பணத்தால் அல்ல, அவங்களுடைய பிள்ளைகளால் அல்ல, இந்த பைத்தியமாய் தோன்றுகிற இந்த பிரசங்கத்தினால். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு நாள் நான் முன்பு சொன்னது போல அநேக ஆண்டுகளாக இந்த பிரசங்கங்களை அலட்சியம் பண்ணிக்கொண்டே இருந்தேன். இதுல என்ன ஆக போகுது அப்படின்னு நடத்தி கொண்டிருந்தேன். ஆனா இந்த பிரசங்கத்தினாலதான் எனக்கு ஒரு விடுதலை உண்டாகிச்சு. நான் அடிக்கடி சொல்றது, மோசையோட ஆண்டவர் பேசினார். அவன் சொல்றான், எனக்கு திக்குவாய். ஒரு நாள் எனக்கு சின்ன வயசுல பேசின வசனம், அப்ப அந்த வசனம் அப்ப எனக்கு புரியல. ஆனா ஆண்டவர் பாருங்க, ஒரு காலம் வந்த பொழுது ஆண்டவர் என்ன செய்தார், அந்த வசனத்தை என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி முடித்தார். அநேகர் ஆண்டவர் பண்ண வாக்குத்தத்தத்தை அற்பமா எண்ணி கொண்டிருக்கலாம். ஆனா எந்த வாக்குத்தத்தத்தை அற்பமா எண்ணிங்களோ அதே வாக்குத்தத்தத்தை கொண்டு தேவன் உங்களை உயர்த்துவார். அதே வாக்குத்தத்தத்தை கொண்டு, பைத்தியமா தோன்ற அந்த வாக்குத்தத்தத்தை கொண்டு தேவன் உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார். வேதம் முழுக்க பார்த்தே தான், சகரியா இப்படித்தான் அலட்சியம் பண்றாரு, மரியாதை இப்படித்தான் அலட்சியம் பண்றாங்க. இது எப்படி ஆகும்? நான் சகரியா சொல்றான், நான் கிழவனா இருக்கிறேன். ஆபிரகாம் அப்படிதான் சொல்றாரு, சாரானா அப்படிதான், நான் கிழவியா இருக்கிறேன், நகைக்கிறான். ஆபிரகாம் அப்படிதான், நான் கிழவனா இருக்கிறேன்னு அறிக்கை செய்யறான். அவனுக்கு அது பைத்தியமா தோன்றுச்சு. அங்க ஜோபோட வாழ்க்கையில அதான் நடக்குது. நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல ஜோபுடைய பேச்சு எப்படி தெரிஞ்சது? மனைவிக்கு பைத்தியக்காரத்தனமா தெரிஞ்சது.
இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருந்து விசுவாச வார்த்தைகளை பேசும் பொழுது அநேகருக்கு எப்படி தெரியும்? பைத்தியகரமாய் தான் தெரியும். ஆனா யாரெல்லாம் அதை விசுவாசிக்கிறீங்களோ அந்த விசுவாசத்துக்கு ஏற்ற பலனை நீங்க சுதந்திரித்துக் கொள்வீங்க. இதுவே ராமன் சொல்றீங்க. இது ஒரு நாள் எனக்கு அப்படித்தான் தெரிஞ்சது. ஆனா ஒரு 6 மாசம் எனக்கு விளங்கவே இல்லை. 6 மாசத்துக்கு பிறகு தொடர்ந்து கேட்கிறத நிறுத்தவே இல்லை. அது தொடர்ந்து கேட்கும் பொழுது ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் தெளிவித்தார். என்னுடைய இருளுக்குள்ள இருந்து ஒரு வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணார். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு விடுதலை உண்டாகிச்சு. அதுக்கப்புறம் ஆண்டுடைய வார்த்தையை நான் முழுமையா ஏற்றுக்கொள்ள துவங்கினேன். ஆண்டவர் ஒரு வார்த்தையை பேசுறாரா இருந்தா அதை நிறைவேற்றி முடிக்கிற ஆற்றல் அந்த வார்த்தைக்குள்ளேயே இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த வார்த்தைக்குள்ளேயே அதை நிறைவேற்றி முடிக்கக்கூடிய ஆற்றல் அந்த வெளிப்பாடு ஏசாயா 55 இருக்கு. அந்த வசனத்தை அந்த 10 இருக்கு. அந்த வசனத்தின் வெளிச்சம் எனக்கு தெரிஞ்ச உடனே ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா அது 100% நான் விசுவாசிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா சொன்னவர் செய்து முடிக்க வல்லமையுள்ளவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க நிறைய வாக்குத்தத்தங்களை ஆண்டவருக்கு தந்திருக்கலாம். ஒருவேளை நிறைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறி இருக்கலாம். ஆனா பல வருடமா உங்களுக்கு தரப்பட்ட வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறாமல் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஏற்ற வேளையில நிச்சயம் செய்து முடிப்பார். ஏன்னா அவர் சொல்லியும் செய்யாது இருக்கிறவர் அல்ல, வசனத்தில் நிறைவேற்றாது இருக்கிறவர் அல்ல. அப்ப அவருடைய வாய் விளம்பினதை நிச்சயம் அவருடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க பொறுமையோடு காத்திருங்க, தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அப்ப அதான் சொல்றேன், அநேக விசுவாசிகள் இந்த பிரசங்கத்தை பைத்தியமா நினைக்கிறாங்க. ஆனா நீங்க எவ்வளவு பிரசங்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, வார்த்தையை கேட்கறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, அது அவ்வளவுக்கு அதிகமா உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசம் உண்டாகும். அந்த விசுவாசத்துலதான் உங்களுடைய ரட்சிப்பே இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரைட். அந்த வசனத்தை என்ன இருக்கு நாங்க வாசித்து கடந்து செல்வோம். பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிருச்சு. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. ஜூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் இப்படித்தான் இருக்கிறாங்க. நீங்க ஜெபம் பண்ணி சுகம் கிடைச்சிட்டா நாங்க விசுவாசிக்கிறோம். அது உண்மையான விசுவாசமே இல்லை. நீங்க ஜெபம் பண்ணி சுகம் கிடைச்சிட்டா நாங்க விசுவாசிக்கிறோம். நீங்க ஜெபம் பண்ணி எங்களுடைய கடன் பிரச்சனை மாறிட்டுண்டா நாங்க விசுவாசிக்கிறோம். நீங்க ஜெபம் பண்ணி சுகம் கிடைச்சிட்டுண்டா நாங்க விசுவாசிக்கிறோம். அப்படின்னா உங்களுக்கு விசுவாசமே தேவை, ஜெபமே தேவை. அதை நீங்க போய் சம்பாதிச்சு கொள்ளணும். நிறைய பேர் இப்படித்தான் இருக்கிறாங்க. விசுவாசம் என்றது நாங்கள் பார்த்துருந்தோம். விசுவாசம் என்றது நடந்து முடிஞ்ச பிறகு விசுவாசிக்கிறது விசுவாசமே இல்லை. நடக்கிறதுக்கு முன்னுக்கு எந்த வாய்ப்புமே இல்லாத போது இது ஆண்டவர் செய்து முடிக்க வல்லமை உள்ளவர் அப்படின்னு விசுவாசிக்கிறது நம்புறதுதான் விசுவாசம். எதிரவே ஆமென் சொல்றீங்க? சாத்தியமே இல்லை. உலகத்தின் ஞானத்தின்படி பார்த்தால் இது நடக்க வாய்ப்பே இல்லை. அப்படியான நேரத்தில் விசுவாசிக்கிறது தான் விசுவாசம். எதிரவே ஆமென் சொல்றீங்க? விசுவாசின்னு அப்படித்தான் இருக்கணும். எல்லாம் நடந்து முடியும் நான் விசுவாசிக்கிறேன், அது ஒரு விசுவாசமே இல்லை. பாருங்க, ஜூதர்கள் என்னத்தை கேட்கிறாங்களா? அடையாளத்தை கேட்கிறாங்களா. கிரேக்கர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஞானத்தை பார்க்கிறாங்களா. ஆனா நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் ஜூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். அப்ப பாருங்க, நாங்க சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவரை பிரசங்கிக்கிறோம். அவர்களை பாருங்க, வேதம் சொல்லுது, தீமோத்தேயுல சொல்லப்படுது, அவர் ஒருவரும் கண்டதும் இல்லை, அவர் காணக்கூடாதவராக இருக்கிறார். இதுவரைக்கும் அவர் ஒருவரும் கண்டதில்லை என்று வேதம் சொல்லுது. ஆனால் இன்றைக்கு அநேக போதகர்கள் என்ன செய்யறாங்க? நான் ஆண்டவர் பார்த்தேன், நான் பரலோகத்துக்கு போனேன்னு சொல்றாங்க. மிகவும் நாங்கள் எச்சரிக்கை உள்ளவங்களா இருக்கோம். இன்றைக்கு நாங்கள் காணப்படாத தேவனை விசுவாசிக்கிறோம். அதான் விசுவாசம். தேவன் ஒருவராலும் காணக்கூடாதவராக இருக்கிறார் என்று தீமோத்தேயுல சொல்லப்படுது. இதுல நாங்கள் பார்த்தோம்னா இதுல நான் என்ன சொல்ல வந்தேன், பைத்தியம் அநேகருக்கு இந்த பிரசங்கங்கள் பைத்தியமா தோன்றுகிறது. சிலுவையை பற்றினதான உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது. அப்ப இந்த பிரசங்கம் யாருக்கு பைத்தியமா தோன்றுதோ? கெட்டு போகிறவங்களுக்கு தான் பைத்தியமா தோன்றுது. ஆனா ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இந்த ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு விசுவாசி நான் என்னுடைய பாவ வாழ்க்கையை விட்டு வெளியே வரணும், நான் என்னுடைய தரித்திர வாழ்க்கையை விட்டு வெளியே வரணும், என்னுடைய குறைவை விட்டு நான் வெளியே வரணும், என்னுடைய தோல்வியை விட்டு நான் வெளியே வரணும் என்று ஒரு அங்கலாய்ப்புள்ள விசுவாசி கட்டாயம் என்ன செய்வான்? கட்டாயம் தேவனுடைய வார்த்தையை கேட்பான். ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்துல தியானமா இருப்பான். தவறாம இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையில தியானமா இருப்பான். அவன் தியானமா இருக்க அவனுடைய வாழ்க்கையில முதலாவது சரீர பிரகாரத்துல மாற்றம் வந்துடாது. முதலாவது அவனுடைய ஆத்மாவோட ஒரு நங்கூரமாகிய நம்பிக்கை உண்டாக ஆரம்பிக்கும். ஜோய்ஸ்மேர் அடிக்கடி சொல்லுவாங்க, ஆத்மாவோட என்ன செய்யணும்? வேதமும் சொல்லுது, நம்பிக்கை அது ஒரு ஆத்ம நங்கூரமா இருக்கு. அப்படி வேதம் சொல்லுது.
நம்பிக்கை வந்து என்னதான் ஆத்தும நங்கூரம். அப்ப நம்முடைய ஆத்மாவோட ஒரு நங்கூரம் உண்டாகும். நாங்க ஒரு கடல்ல என்ன செய்யறோம், ஒரு இடத்துல போயிட்டு நாங்க போட்டையோ கப்பலையோ நிறுத்தும் பொழுது நாங்க என்ன செய்யறோம், நங்கூரத்தை அங்க போட்டுடுறோம். நங்கூரத்தை போட்டோமா இருந்தா ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி அந்த சங்கிலியை தாண்டி சங்கலை என்ன செய்யும், அந்த அலைக்கு என்ன செய்யும், அந்த படகு இழுத்துட்டு போகும். அந்த நங்கூரம் அங்க கடலின் அடியில போடப்பட்டதால அந்த சங்கிலியின் அளவை தாண்டி என்ன செய்யாது, அந்த படகு போகாது. அதே போலதான் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நம்முடைய ஆத்மா அந்த நங்கூரத்தை நாங்க என்ன செய்யணும், நம்முடைய விசுவாச வாழ்க்கையில அந்த நங்கூரமாகி அந்த நம்பிக்கை கடவுள் மேல் இல்லாட்டி நாங்க என்ன செய்யறோம், அலைகள் புயல்கள் வரும் பொழுது நாங்க ஆண்டவரை விட்டு கடந்து செல்கிறவங்களா போயிருக்கோம். ஆனா ஆண்டவர் மேல முழுமையான நம்பிக்கை விசுவாசம் இருக்குமா இருந்தா நாங்க எவ்வளவுதான் அலைகள் புயல்கள் பிரச்சனைகள் சவால்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் நம்மளே அந்த காற்றுக்கு இழுப்புண்டு போக நினைச்சாலும் அந்த நங்கூரமாகிய தேவன் நம்மளை இழுப்புண்டு போக விட மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாங்க எவ்வளவுதான் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போக நினைச்சாலும் ஆண்டவராகிய அந்த நங்கூரம் அந்த நம்பிக்கை என்ன செய்யும், நம்மளை விட்டு விலக பண்ணாது. அது மறுபடியும் என்ன செய்யும், ஆண்டவரிடத்துல சேர்த்து கொள்ளும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இந்த நாங்க நம்முடைய வாழ்க்கையில நாங்க ஆவிக்குரியவர்களாகி நாங்க என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில வர்ற சவால்கள் போராட்டங்கள் அவமானங்கள் நிந்தைகளை மேற்கொள்ளணுமா இருந்தால் நாங்க வார்த்தைகளை தொடர்ந்து கேட்கிறவங்களா இருக்கோம். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒருவேளை பைத்தியமா தெரியலாம். அதை நீங்க பைத்தியமா தெரிஞ்சாலும் இந்த பிரசங்கம் தான் உங்களை ஒரு நாள் விடுவிக்க போகுது. இதற்கு நாம சொல்றீங்க, உங்களுடைய பிள்ளைகளை கரை சேர்க்க போகுது. இந்த சபையை வெற்றியான பாதைக்குள்ள நடத்த போகுது. இந்த பாருங்க, இந்த இடத்துல இவ்வளவு இப்படி இருப்போம் என்று நடிச்சிருக்கவே மாட்டோம். ஆனா ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க, ஆண்டவர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இன்னும் மேலானவைகளை ஆண்டவர் என்ன செய்வார், அதான் வேதம் சொல்லுது, கீழானவைகளே இல்லை மேலானவைகளே நாடுங்கள். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் மேலானவைகளை செய்கிறவராக இருக்கிறார். அதில் பேர் ஆமென் சொல்றீங்க. அப்படி நம்ம இந்தியாவில் வருவோம். 9வது வசனம், 2வது அதிகாரம் 9வது வசனம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணவும் இல்லை, கேட்கவும் இல்லை, தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அப்ப பாருங்க, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நமக்குள்ள தேவன் முதலாவது வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்க ஒவ்வொருவருக்குள்ளேயும் யார் யாரெல்லாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்களோ உங்க ஒவ்வொருவருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கிறார் என்று ஒரு உணர்வில்லாத விசுவாசியினால அவனால் என்ன செய்ய முடியாது, தேவனுக்கு பிரியமா வாழவே முடியாது, பிரசங்கத்தை இருந்து கேட்கவே முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருப்பாரா இருந்தா அவர் நம்மளை என்ன செய்வார், வார்த்தையை கேட்கிறதுக்கு அவர் நம்மளை என்ன செய்வார், உற்சாகப்படுத்துவார். அது மாத்திரம் இல்லாம கேட்ட வார்த்தையில கேட்ட சத்தியத்தின்படி நம்மளை நடத்துவார். இதுல வேறாமன்னு சொல்றீங்க, அதான் வேதம் சொல்லுது, சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளே நம்மளை என்ன செய்வார், நடத்துவார். அப்ப சத்திய ஆவியானவர் சத்தியத்துக்குள்ள நடத்தணுமா இருந்தா அதுக்கு முன்னாக நமக்கு என்ன செய்வார், சத்தியத்தை கேட்கறதுக்கு நம்மளை என்ன செய்வார், உற்சாகப்படுத்துவார். வேதத்தை படிக்கிறதுக்கு நம்மளை உதவி செய்வார். ஆவிக்குரிய மறைபொருட்களை ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படிக்கு அவர் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து தருவார். அதுல பாருங்க, 15வது வசனத்துல சொல்லுது, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறாங்க. ஒரு ஆவிக்குரியவன் என்ன செய்வான், கட்டாயம் வேதத்தை படிப்பான், பிரசங்கத்தை கேட்பான். பிரசங்கத்தை கேட்கும் பொழுது அவன் என்ன செய்வான்டா, அங்க பேசப்படுகிற சத்தியத்தை நிதானித்து அறிந்து கொள்ளுவான். தவறான உபதேசம் இருக்குமா இருந்தால் அதை அப்புறப்படுத்துவான். நல்ல வார்த்தைகள் பேசப்படும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுவான். ஆவிக்குரியவன், ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனால் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். அப்ப இன்றைக்கு ஒரு ஆவிக்குரிய ரீதியில நாங்க முன்னேறும் பொழுது மற்றவங்க நம்மளை நிதானித்து அறிய மாட்டாங்க. மற்றவங்க நம்மளை பார்த்து கேலி பண்ணுவாங்க. இவன் என்னடா பைபிளை தூக்கிட்டு சுத்துறான், ஆண்டவன் டெக்ஸை தூக்கிட்டு அழகிறான், அப்படி கேலி கிண்டல் பண்ணுவாங்க. நம்மளை பைத்தியக்காரன் போல பார்ப்பாங்க. இவன் போயிட்டு வேலை செய்யறதுக்கு பதிலாக போய் இந்த நேரம் சேர்த்துக்குள்ள ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். இப்படித்தான் அந்த காலத்துல பார்த்தாங்க. இயேசுக்கு பின்னுக்கு சீசர்கள்லாம் தெரியும் பொழுது அநேகர் அவங்களை எப்படி பார்த்தாங்கன்னா பைத்தியக்காரங்க கூட தான் பார்த்தாங்க. பேதுரு, அந்திரேயா, யோவான், யாக்கோபுன்னு எப்படி பார்த்தாங்க, இவ்வளவு பெரிய வேலை தொழில 2 படகு வச்சிருக்கிறாங்க. அந்த படகெல்லாம் விட்டுட்டு இவ்வளவு பெரிய மீன், 2 படகு நிறைய மீன் நம்பிட்டு இந்த மீனெல்லாம் விட்டுட்டு போறானே பைத்தியக்காரன் என்று சொல்றாங்க. ஆனா பாருங்க, எல்லாவற்றையும் அவருக்காக தூக்கி எறிஞ்சிட்டு போனாங்க.
ஆண்டவர் அவங்களை எல்லாவற்றின் மேலே உயர்த்தினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்றைக்கு அநேகர் நீங்க ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் விட்டு வரும் பொழுது நிறைய பேர் உங்களை எப்படி பார்ப்பாங்கன்னா பைத்தியக்காரத்தனமா பார்ப்பாங்க. இவ்வளவு உனக்கு கடன் இருக்கே, நீயே சேர்த்து போற, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போனா பத்தாதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் உங்களை பார்க்கிறார், நீங்க படுகிற பிரயாசத்தை பார்க்கிறார், அதுக்குரிய பலனை நிச்சயம் ஆண்டவர் தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வேதம் சொல்லுது, அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அவர் என்ன செய்யறாரு, அவரோடு கூட வருதுன்னு வேதம் சொல்லுது. நிச்சயமா ஆண்டவர் உடைய பிரயாசத்தை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், மறந்துட மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிச்சயமா நீங்க படுகிற பிரயாசத்துக்குரிய பலனை நிச்சயம் ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் தருகிறவரா இருக்கிறார். அப்படியே 3வது அதிகாரத்துக்கு வருவோம். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடைய பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்று எண்ணி கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று எண்ணி பேச வேண்டியதாயிற்று. அப்ப மாம்சத்துக்குரியவர்கள் எல்லாம் யாரு? குழந்தைகளா இருக்கிறாங்க, ஆவிக்குரிய குழந்தைகளா இருக்கிறாங்க. நீங்கள் பலனில்லாதவர்கள் ஆனதால், இது யாரை குறித்து சொல்லுதுன்னா மாம்சத்துக்குரியவர்கள், ஆவிக்குரிய ரீதியில குழந்தைகளா இருக்கிற கிறிஸ்துவங்களை குறித்து சொல்லப்படுது. உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன், இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை, பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும். அப்ப இப்ப நம்ம ஈஸியா அறிந்து கொள்ள முடியும், இன்னைக்கு நம்முடைய சபையில் இருக்கிற விசுவாசிகளை ஈஸியா அறிந்து கொள்ள முடியும். யாரு ஆவிக்குரிய ரீதியில பலன் உள்ளவங்களா இருக்கிறாங்க, முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க, யாரு ஆவிக்குரிய ரீதியில இன்னும் குழந்தைகளா இருக்கிறாங்க. எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்றால், அதுல வேதத்துல பவுல் எழுதி வச்சிருக்காரு பாருங்க. ஒன்று, இந்த குழந்தைகளுக்கு என்ன, ஆவிக்குரிய ரீதியில குழந்தைகளுக்கு என்ன இருக்கும்? பொறாமை இருக்கும். பாஸ்டர் மேல பொறாமை, பாஸ்டருடைய குழந்தை பிள்ளைகள் மேல, மனைவி மேல பொறாமை இருக்கும். அடுத்தது சக விசுவாசி மேல பொறாமை இருக்கும். சபையில ஊழியம் செய்கிற வாலிபர்கள் மேல, பெரியோர்கள் மேல பொறாமை இருக்கும். மூப்பர்கள் மேல பொறாமை இருக்கும். அப்ப சபைக்கு ஆண்டவருக்கு ஏதாச்சும் நம்முடைய சபையில சில விசுவாசிகள் செய்யும் போது, அந்த சில விசுவாசிகள் நல்ல வாகனங்கள் எடுக்கும்போது, நல்ல வீடுகளை கட்டும் போது, சில விசுவாசிகளுடைய குழந்தைகள் நல்ல பெருபர்கள் எடுக்கும் பொழுது, ஒரு விசுவாசிக்கு ஒரு போதகருக்கு பொறாமை வருதா இருந்தா, போதகரா இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அவங்களுக்கு யாருக்கெல்லாம் சபையில பொறாமை வருமா இருந்தா அவங்க யார்? ஆவிக்குரியத்தில் யாரு? குழந்தைகளா இருக்கிறாங்க. ஆனா இன்னொரு விசுவாசம் நல்லா மேல வரும்பொழுது, அவங்க நல்ல வீடுகளை கட்டும் பொழுது, பிள்ளைகள் நல்லா, அவங்களுடைய பிள்ளைகள் நல்லா படிக்கும் பொழுது, அவங்களுடைய தொழிலில் ஒரு விருத்தி உண்டாகும் பொழுது, அவங்க சபைக்கு சில காரியங்களை செய்யும் பொழுது, யார் நம்ம நல்லா ஜெபிக்கும் பொழுது, நல்லா அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறும் பொழுது, பாருங்க இந்த பிள்ளைகள் எல்லாம் சபையில வந்து ஊழியம் செய்யும் பொழுது, யாருக்கெல்லாம் பாருங்க உடைய சேர்ச்சியில் பாருங்க அவங்கெல்லாம் ஊழியம் செய்யறாங்க, வளர்ந்துருப்பாரு, இப்படி இருந்துச்சு, இப்போ இப்படி ஊழியம் செய்யுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு யாருக்கெல்லாம் சந்தோஷம் உண்டாகுதோ அவங்கெல்லாம் ஆவிக்குரிய ரீதியில முதிர்ச்சி அடைந்தவங்களா இருக்கிறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப அப்படிப்பட்ட கிறிஸ்தவங்களை நாங்க இருக்கணும். ஒரு விசுவாசி மேல வரும்பொழுது, முன்னேறும் பொழுது நாங்க சந்தோஷப்படணும். பாரு அவங்க எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாங்க, இன்னைக்கு ஆண்டவர் எப்படி அவங்க உயர்த்தி வைத்திருக்காங்க, அதை நினைச்சு பொறாமப்படக்கூடாது, என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். அப்ப போன கிழமை சேர்ச்சி முடிஞ்ச உடனே அங்க பிருந்தாக்காக்கள் இப்போ கடை கட்டுறாங்க, பிடிச்சி அப்பாவை என்னை கூப்பிட்டு ஜெபம் பண்ணாங்க. அப்போ அவங்க பாருங்க வாகனம் வாங்கி கடையெல்லாம் கட்டும் பொழுது ஒரு சந்தோஷம். ஏன்னா நமக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாங்க, இன்னைக்கு எவ்வளோ ஆண்டு உயர்த்தி வைத்திருக்கிறாங்க. அதே போல தான் நீங்கள் எல்லாருமே வளரும் பொழுது அடிக்கடி இப்போ சுரேஷனாக நான் சொல்றது, நீங்கள் வாகனம் 5 வருஷம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு ஒரு பைக் சரி நீங்கள் எடுக்கணும்னு அவருக்கு வெளிச்சு உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறேன், ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன், போகும்போதெல்லாம் சொல்லுவேன். அப்போ அவர் எடுக்கும் பொழுது நான் சொன்னேன், கிட்டத்தட்ட சொன்னேன், நீங்கள் சந்தோஷப்படுறீங்களோ இல்லையோ, அதை எடுக்கும் பொழுது எனக்கு தான் சந்தோஷம், சந்தோஷம். அதுபோல நீங்க ஒவ்வொருவரும் நீங்க எல்லாரும் வெளியே வந்து பைபிள் எடுத்து படிக்கிறாருன்னு அவங்க சொல்லும் பொழுது எனக்கு ஒரு சந்தோஷம். அதே போல பிள்ளைகள் ஆண்டவரே சொல்றாரு, பிள்ளைகள் வந்து என்ன செய்யற, உங்களுடைய பிள்ளைகள் மேல வர்றாங்கன்னு கேள்விப்படும் போது அது எனக்கு சந்தோஷம் உண்டாகும். அப்ப ஆவிக்குரியவர்களாக நாங்கள் நீங்க ஒவ்வொருவரும் நீங்க வளரும் போது அது எனக்கும் சந்தோஷம், ஆண்டவருக்கும் சந்தோஷம். எண்ணத்துல வளரணும், ஜெபத்துல வளரணும், உபவாசத்துல வளரணும். இதுவரைக்கும் நீங்க ஆண்டவருக்கு என்னென்னலாம் செஞ்சீங்களோ அதை காட்டிலும் அதிகமாக நம்மளையே குறைந்து போயிடக்கூடாது, நீங்க எல்லாவற்றிலையும் சம்பூர்ணம் உள்ளவர்களா இருக்கவும் அப்படின்னு வேதம் சொல்லுது. சகலவித நற்கிரியைகளையும் பெருகவும் அந்த ஆண்டவர் சொல்றாரு, அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். யாக்கோப்புல சொல்லப்படுது, யாக்கோப்பு எடுத்துக்கொள்வோம், இதை அப்படியே வச்சுக்கொண்டு எடுத்துக்கொள்வோம். யாக்கோப்பு 1வது அதிகாரம், நான் நினைக்கிறேன் 2வது 3வது வசனம். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள்.
ரைட், வேதம் சொல்லுது பாருங்க, இந்த இந்த பகுதி விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டுச்சு. அப்ப யாக்கோபு சொல்றாரு, ஒரு விசுவாசி ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது. ஒரு விசுவாசி கட்டாயம் நாங்க என்ன செய்யணும், நாங்க ஆண்டவரை விசுவாசிச்சு பொறுமையா இருப்போமா இருந்தா ஆண்டவர் அந்த பொறுமைக்கும் விசுவாசத்துக்கும் தக்க பலனை நிச்சயம் தருவார். பொறுமையோடையும் விசுவாசத்தோடையும் இருக்கிற விசுவாசி நிச்சயமா அவன் வளருவான், அவன் கனி கொடுப்பான், அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள் அவனை விட்டு வெளியே போகும். எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? அப்ப அறிந்து வாசிங்க தொடர்ந்து, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற தேவனிடத்தில் கேட்கப்படுவன், அப்பொழுது அவனுக்கு. அப்ப ஆண்டவனுக்கு ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாருங்கண்டா, நீ அதெல்லாம் கேட்கக்கூடாது கடிந்து கொள்ள மாட்டார். ஞானத்தை கேட்டு அவர் ஞானத்தை சம்பூர்ணமா கொடுக்கிறவரா இருக்கிறார். எதிரே ராமன் சொல்றீங்க. அடுத்த வசனத்தையும் வாசிங்க. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் ஆண்டவருக்கு ஒன்று முக்கியம், விசுவாசம் இருக்கிற இடத்துல சந்தேகம் பயம் இருக்காது. எதிரே ராமன் சொல்றீங்க. விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு பயந்து கொண்டு சந்தேகப்பட்டு கொண்டு இருப்போமா இருந்தா, பொறுமை இல்லாம இப்பவே வேணும்னு இருப்போமா இருந்தா அது ஒரு சரியான விசுவாசமே இல்லை. நாங்க நினைக்கிற காரியம் அது நமக்கு நிறைவேறாது. தொடர்ந்து வாசிங்க. விசுவாசத்தோட கேட்கப்படுவன் சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலுக்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்படிப்பட்டவன் தேவனிடத்தில் எதையும் பெறலாம் என்று நினையாதிருக்க கடவுள். அப்ப சந்தேகமும் பொறுமையின்மையும் இருக்குமா இருந்தா, பயமும் இருக்குமா இருந்தா, நாங்க ஜெபிக்கிற ஜெபம், நாங்க தேவனிடத்தில் எதை கேட்டாலும் அது கிடைக்க போறதே இல்லை. அப்ப தேவனிடத்துல நாங்க போகும் பொழுது தேவன் நாங்கள் கேட்கிறது அவர் நிச்சயம் தருவார் என்று நாங்க பொறுமையோடும் விசுவாசத்தோடும் காத்திருக்கிறவங்களா இருக்கணும். எதிரே ராமன் சொல்றீங்க. தொடர்ந்து வாசிப்பீங்களா இருந்தா வாசிங்க. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனா இருக்கிறான். தாழ்ந்த சகோதரன். அப்ப நாங்க இதுல வாசிச்சோம் என்னது, தேவன் நம்மளுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறாராம். யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு சந்தேகம் இல்லாம கேட்கிறோமோ, பொறுமையா இருக்கிறோமோ, நிச்சயம் நாங்க கேட்டதை பெற்றுக்கொள்வோம் என்று வேதம் சொல்லுது. இந்த யாக்கோபு புஸ்தகம் விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டுச்சு. அது மாத்திரம் இல்லாம ஆண்டவர் நிறைவா தர்றாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதான் வேதம் சொல்லுது, ஒன்றிலும் குறைவுள்ளவர்களால். நம்ம ஒரு விசுவாசி எல்லாவற்றிலையும் குறைவா இருக்கிறது ஆண்டவருடைய சித்தம் இல்லை. அப்ப நாங்க இன்னைக்கு ஒருவேளை ஏதாச்சும் ஒரு ரீதியில குறைவுள்ளவங்களா இருப்போமா இருந்தா நீங்க ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவர் நிச்சயமா சம்பூர்ணமா தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது ஞானத்துல குறைவா இருக்கலாம், உங்களுடைய வேலையிலேயோ பொருளாதாரத்திலேயோ உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில குறைவா இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை ஜெப குறைவா இருக்கலாம், ஆண்டவருக்கு கொடுக்கறதுல நீங்க குறைவா இருக்கலாம். எதுல குறைவா இருந்தாலும் அப்பா நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, நான் இதுல இன்னும் நான் மேல வரணும், நான் என்னுடைய ஜெப வாழ்க்கையில இன்னும் மேல வரணும், என்னுடைய உபவாச வாழ்க்கையில நான் மேல வரணும், எல்லாவற்றையும் நான் இந்த என்னென்னத்துல எல்லாம் குறைவா இருக்கிறீங்களோ நீங்க ஆண்டவரை எனக்கு பலனை தாருங்க, நான் என்னென்னத்துல எல்லாம் குறைவா இருக்கணும், எல்லாவற்றையும் நான் மேல வரணும்னு நீங்க ஆண்டவருக்கு கேளுங்க, நிச்சயமா ஏற்ற காலத்துல ஆண்டவருக்கு தருவார். இதுல பேர் ஆமென் சொல்றீங்க. அப்ப நாங்க திருப்பிக் கொள்வோம் 3வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம். அப்ப பொறாமைப்படக்கூடாது. அப்ப நான் என்ன சொல்றேன்டா, இன்னைக்கு ஒருவேளை பாருங்க எனக்கு சந்தோஷமா இருக்கு, சில இன்னைக்கு விசுவாசிகள் இப்போ பெருந்தாக்கான அந்த கடைகளை இன்னைக்கு கட்டும் பொழுது சந்தோஷமா இருக்கு, பாருங்க மாதிரிலாம் கட்டி இன்னைக்கு அழகா இருக்கிறாங்க. அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை மிகவும் முக்கியம். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நீங்க நம்ம ஆண்டவர் நல்ல ஆலயத்தை கட்டிடத்தை தந்திருக்காரு, நல்ல உடைகளை தந்திருக்காரு. ஒரு நாள் நம்ம உடுத்துறதுக்கு நல்ல உடை இல்லை, நல்ல கட்டிடம் இல்லை. இந்த இடத்துல மழையெல்லாம் பெய்யும் போது நான் நினைவு கூறுங்க, கிட்டத்தட்ட நினைவு கூறுங்க. இதுல நாங்க என்ன செஞ்சோம், அந்த கம்பியில ஒரு டென்ட்டை கட்டுறதுக்கு பட்ட பாடு, எவ்வளவோ உதவிக்கு அப்பா எத்தனையோ பேர்ட்டு ஓடினார், எத்தனையோ பேர்ட்டு ஓடி என்ன செஞ்சாரு, ஜனங்களுக்கு சாரல் அடிக்குது, விசுவாசிகளுக்கு சாரல் அடிக்குது, அந்த ஒரு டென்ட் ஒன்று தாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு அலையாத இடமே இல்லை. அதை நான் பார்த்துருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஒரு ரெண்டு டென்ட் கிடைச்சது. இதுல ஒரு கம்பியில ஒன்றும் அதில் ஒன்றும் போட்டுருந்தோம். இப்போ மழை காலத்துல எல்லாம் என்ன செய்யும், அங்கிருந்து குளிர் காத்து வரும், அப்படியான சூழ்நிலையில் ஆண்டவர் ஆராதிச்சோம். இன்றைக்கு ஆண்டவர் பாரு ஒரு மகிமையான ஒரு ஆலயத்தை தந்திருக்கிறாங்க. இதில் பேர் ஆமென் சொல்றீங்க. இதை தந்தவர் இன்னும் பெரிதான வேலை தருவார். ஆனா பாருங்க, அப்படி இருக்கும்போது நிறைய பேர் ஆண்டவரை ஆராதிச்சாங்க.
இன்றைக்கு ஆண்டவர் நிறைவா தந்துட்டாரு. இப்ப ஆண்டவரை திருவிழாக்கள் குறைஞ்சிருச்சு. அப்ப நிறைய பேர் என்ன செய்யறாங்க, ஆசீர்வாதம் வந்த உடனே ஆண்டவரை மறந்து போயிடுவாங்க. நிறைவு வந்த உடனே ஆண்டவரை மறைந்து போயிடுறாங்க. அதை நாங்க பார்த்தோம். நாங்க உயர்வோ தாழ்வோ நாங்க எப்பயுமே ஆண்டவரை மறக்கிறவங்களா இருக்கக்கூடாது. எத்தனை ராமன் சொல்றீங்க? அப்ப உங்களுடைய சரீர பிரகாரமான உங்களுடைய தொழிலையோ உங்களுடைய படிப்புலையோ உங்களுடைய வீடோ வாகனம் நீங்க எடுக்கலாம், வீடு நீங்க எடுக்கலாம், எல்லாத்துலயும் ஆண்டவர்களுக்கு தந்து நீங்க மேல வரலாம். அதே நேரத்தில் உங்களுடைய ஜெப வாழ்க்கையை அதிகரிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அதிகரிக்கும். ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிறது இன்னும் அதிகரிக்கணும்படியே வினாசனுக்கு டைம் இல்லை, பிஸின்னு சொல்லி டென்ஸ் இடக்கூடாது, பின்வாங்கி போயிடக்கூடாது. வார்த்தையை கனம் பண்ணணும். எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் எல்லாவற்றையும் விட்டு வார்த்தையை தேடி வரணும். இப்போ பாருங்க, நான் அடிக்கடி இந்த வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, திங்கட்கிழமை எல்லாம் இந்தியாவில் இந்த சாம்பியன்ஸுடைய சர்ச்சில் ஆராதனை நடக்கும். அங்கே எல்லாம் பெரிய பெரிய உத்தியோகம் செய்கிறார்கள். எல்லாத்துலேயுமே கார் எல்லாமே இருக்கு. ஆனால் அவர் ஜெபம் நடத்தும் போது ஒவ்வொரு ஜெபத்திலையும் கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேலே கூடுவாங்க. வெள்ளிக்கிழமை ஜெபத்துக்குண்டு ஒரு வச்சிருக்கிறார், ஆராதனை வச்சிருக்கிறார். வெள்ளிக்கிழமையில எப்படி ஜெபிக்கிறது கற்றுக் கொடுப்பாரு. கிட்டத்தட்ட 10,000 பேர் ஜெபத்துக்குண்டு வெள்ளிக்கிழமை வந்து உட்கார்ந்துருப்பாங்க. பாருங்க எப்படிப்பட்ட ஒரு ஆலயம். இப்படி அதனாலதான் அந்த சபை அப்படி வளர்ந்துருக்கு, அப்படி அந்த ஊழியம் வளர்ந்துருக்கிறது. ஜனங்களும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது எல்லாவற்றையும் அவங்க வச்சிருக்கிற கார், வீடு எல்லாவற்றையும் கொடுத்தவர் கர்த்தர். அப்ப அந்த கர்த்தர் அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். அதனாலதான் அந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க, வெறுமனே ஆவிக்குரிய வாழ்க்கை பூமிக்குரிய வாழ்க்கையில மட்டும் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரியா இருக்கிறாங்க. அவங்களுடைய ஜெபம் அதிகமா இருக்கு, ஆண்டவரை தேடுறது அதிகமா இருக்கு, கொடுக்கறது அதிகமா இருக்கு. அதே போலதான் செவ்வாய்க்கிழமையில அங்க வேத பாடல் போய் நடந்து கொண்டிருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5,000 to 10,000 பேர் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எங்களை உயர்த்தினவர் கர்த்தரா இருக்கிறார். அதே போல அன்றைக்கு இந்த இடத்துல நீங்க சிறு கூட்டமா இருக்கலாம், ஒரு நாள் நீங்க ஆண்டவர் இந்த இடத்துல பெருக்கூட்டமா மாற்றுவார். அதுக்கு முன்னதாக இந்த இடத்துல இப்ப வர்றவங்கள ஆண்டவர் உயர்த்துவார். உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு வாகனம் இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல வாகனத்தை தருவாரு, நல்ல வீடுகளை தருவாரு. எல்லாம் வந்த பிறகு இதை என்ன செஞ்சிடக்கூடாது, ஆண்டவரை மறந்துடக்கூடாது. நிச்சயமா நீங்க காண்பீங்க. நிறைய நேரத்தில் நாங்க என்ன செஞ்சிருக்கோம், எல்லாம் வந்த பிறகு ஆண்டவரை மறந்துடும். அப்படி நாங்க இருக்கக்கூடாது. இன்றைக்கு இருக்கிறத விட ஆண்டவர் நிச்சயமா உங்களுடைய படிப்புல உங்களுடைய பிள்ளைகளை நிச்சயம் உயர்த்த போறார். நான் அதை பார்த்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்க. இன்னும் நீங்க அதிலையும் வளரணும். அதே நேரத்தில் பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் வேதத்தையும் என்ன செய்யணும். காலம் எழுமணும்னு நான் போன ஞாயிற்றுக்கிழமை சொன்னது கூட, எழுமனோடனே எழுந்து ஸ்கூலுக்கு படிக்கிட்டு பல்லு தட்டு என்ன செய்யணும், எழுமன உடனே வேதத்தை படிக்க வைக்கணும். ஒரு அதிகாரத்தை படி சின்ன சங்கீதத்தை எடுத்து படிக்க ஆரம்பிக்கும். என்ன செய்யும், பார்த்து நல்ல ஒரு அதிகாரத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரத்தை படிக்க வைங்க. கரெக்டாக இந்த நீதிமொழிகளை நான் சேச்சாக்களை சொல்லிக்கிறேன். இந்த நீதிமொழி ஒரு அதிகாரத்தை ஒரு சின்ன பிள்ளைகள் ஒரு அதிகாரம் படிக்காது, குறைஞ்சது ஒரு 5 வசனம் சரி என்ன செய்யுங்க, அதை படிக்க சொல்லுங்க. கரெக்டாக ஒவ்வொரு நாளும் அதை செய்யுங்க. அது எவ்வளவு கண்டிப்பா அதை சொல்லுங்க. அது இப்ப நீங்க செஞ்சீங்கன்றா, இப்ப 5லே நீங்க வளர்ச்சி எடுத்தீங்கன்றா, அது 50 வயசு எத்தனை வயசானாலும் வேதத்தை ஒவ்வொரு நாளும் காலப்படுத்தும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது மறக்காது. அதுல நீங்க மிகவும் கண்டிப்பு உள்ளவங்களா இருக்கும். இப்ப இந்த பெண்ணியெல்லாம் இருக்கிறாரு, எல்லா சிறு பிள்ளைகளுக்கு அதை நீங்க கண்டிப்பா நீங்க சொல்லணும். கேட்க மாட்டாங்க, ஆரம்பத்துல கேட்க மாட்டாங்க. நீங்க என்ன செய்யுங்க, அடிச்சு சரி காலேஜ் அடிச்சு சரி அதை செய்ய வைங்க. அது பெரிய ஆள் ஆகும்போது அது கேட்டு பலனை நீங்க காண்பீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப பொறாமை இருக்கக்கூடாது. ஒருத்தர் நீங்க வளரும் போது நான் பொறாமப்படக்கூடாது, நான் வளரும் போது நீங்க பொறாமப்படக்கூடாது. மற்ற விசுவாசிகள் வளரும்போது நாங்க பொறாமப்படக்கூடாது, சந்தோஷப்படணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அடுத்தது பாத்தீங்கன்னா வாக்குவாதம். அப்ப இந்த வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நான் அநேகர் விசுவாசிகளை கண்டிருக்கேன். இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. ஆனா பாஸ்டரோட அநேகர் வாக்குவாதப்பட்டு கொண்டிருப்பாங்க. பாஸ்டரோட வாக்குவாதப்படுவாங்க. ஒரு விசுவாசிக்கு இன்னொரு விசுவாசிக்கு இடையில, ஒரு விசுவாசிக்கு அவிசுவாசிக்கு இடையில வாக்குவாதங்கள், சண்டைகள் நடந்து கொண்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு சண்டை நடந்துச்சு. ஏனென்ற இந்த வசனத்தின் வெளிப்பாடு இல்லை, அங்க ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைந்த நிலையில இல்லை. அப்ப நமக்கு தெரியும், வேதம் சொல்லுது, யாரு பொறாமப்படுவா, யாரு வாக்குவாதப்படுவாண்டா, ஆவிக்குரிய ரீதியில குழந்தையா இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, பொறாமப்பட்டு கொண்டு இருப்பாங்க, வாக்குவாதப்பட்டு கொண்டு இருப்பாங்க. அப்ப அடிச்சு பிடிச்சு கொண்டு இருப்பாங்க, வாய் சண்டை நடந்து கொண்டிருக்கு. நாங்க அப்படிப்பட்டவங்களா இருக்க கூடாது. அடுத்தது பேதகங்கள், பிரிவினைகள். அந்த பேதகங்கள் என்ன செய்யக்கூடாது, நமக்கு இருக்கக்கூடாது. நாங்க என்ன செய்யக்கூடாது, ஆண்டவர் அறியாதவங்களோட போயிட்டு என்ன செய்யக்கூடாது, வாக்குவாதப்பட்டு கொண்டு பிரிஞ்சு நீங்க அந்த ஜாதி, நாங்க இந்த ஜாதி, நீங்க அந்த மதம், நாங்க இந்த மதம், அந்த மத பிரிவினை, நீ ஆண் நான் பெண், அந்த வேறுபாடு ஒன்றுமே என்ன செய்யக்கூடாது.
பேதங்கள் ஒன்றுமே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பொறாமை, வாக்குவாதம், பேதம் ஒரு விசுவாசிக்குள்ள இருக்குமா இருந்தா, ஒரு விசுவாசியுடைய நடக்கையில கிரியையில இருக்குமா இருந்தா, அவன் ஒரு சரியான ஆவிக்குரிய விசுவாசியே இல்லை, அவன் ஒரு முதிர்ச்சி அடைந்த விசுவாசியே இல்லை, அவன் இன்னும் குழந்தைகளாக தான் இருந்து கொண்டிருக்கிறான். அப்ப நாங்க அப்படிப்பட்டவங்களா இருக்கக்கூடாது. ஒருவேளை நாங்க இன்னைக்கு இதுக்குள்ள இருக்கிற காரியங்கள் நமக்குள்ள இருக்குமா இருந்தா, நம்மை நாமே நாங்க சோதித்து அறிவோம். ஆண்டவரே, என்னை இதிலிருந்து வெளியே கொண்டு வாங்க. நான் இனி பொறாமை குணம் உள்ளவனா இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? நான் இனி மற்றவனோட வாக்குவாதம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடாது. ஒரு வாக்குவாதம் இருக்குமா இருந்தா நான் அதை விட்டு விலகி ஓடுகிறவனா இருப்போம். என் வாக்குவாதத்தில் ஆரம்பிக்கிறது கடைசியில பெரிய பிரச்சனையில போய் முடியும். எத்தனை பேர்? அதான் அதனாலதான் பெரிய பெரிய பிரச்சனைகள் நம்ம இதுக்குள்ள நடந்து கொண்டே இருக்கு. அப்ப இந்த வாக்குவாதங்களை விட்டு நாங்கள் விலகுகிறவங்களா இருப்போம். பேதகங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அப்ப வேதான் சொல்றாரு பாருங்க, பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களா இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. அப்ப யார் மாம்சத்துக்குரியவங்களா இருக்கிறாங்கன்னா, பொறாமை உள்ளவங்க தான் மாம்சத்துக்குரியவங்களா இருக்கிறாங்க. மற்றவனோட வாக்குவாதப்படுறதே வேலையா வச்சிருக்கிறவங்க தான் மாம்சத்துக்குரியவங்களா இருக்கிறாங்க. பேதகங்கள் உள்ளவங்க தான் என்ன செய்றாங்க, நீ இந்த வேலை செய்யற, நான் இந்த வேலை செய்யறேன். பாருங்க, இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய சமுதாயத்துல குறைவு, இந்த ஜாதி மதம் இந்த இதெல்லாம் குறைவு. ஆனா என்ன வேறுபாடு, பேதகங்கள் இருக்குண்டா, ஏன் பிள்ளை இப்படி, உன் பிள்ளை இப்படி அப்படின்ற ஒரு குறைபாடு. எனக்கு இவ்வளவு இருக்கு, நீ கொஞ்சம், உனக்கு கொஞ்சமா இருக்கு. அப்ப இப்படி நிறைய வேறுபாடுகள், நிறைய பிரிவினைகள். என் பிள்ளை இவ்வளவு தவறு செய்யுது, என் பிள்ளை கொஞ்சமா தான் தவறு செய்யுது, உன் பிள்ளை பெரிய தவறு செய்யுது. இப்படி ஒரு பேதகங்கள். அப்ப எப்படிப்பட்ட பேதகமா இருந்தாலும் எந்த பேதகமுமே ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையை என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது. அப்ப பொறாமை, வாக்குவாதம், பேதகம் இருக்குமா இருந்தா அவன் ஆவியின்படி நடக்கிறவன் இல்லை, அவன் மாம்சத்தின்படி நடக்கிறவன், அவன் மனுஷ மார்க்கமாய் நடக்கிறவனா இருக்கிறான். அப்ப அதே போல கீழே நீங்க வாசித்தீங்கன்னா அந்த சபையினருக்கு என்ன, கொரிந்து சபையினருக்கு இடையில என்ன இருக்குண்டா, ஒருத்தர் சொல்றான் எப்படி, நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போலோவை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன். அப்ப பவுல் அவர் என்ன செய்றார், ஏசுறாரு, நானும் உனக்காக சிலுவையில் அறையப்பட்டேன். பேதுருவா சிலுவையில் அறையப்பட்டாரு, உனக்காக சிலுவையில் அறையப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. அவரை தான் நீ மேன்மை பாராட்டணும். அதே போல அன்றைக்கு எனக்கு பாஸ்டர் பிரசங்கம் தான் பிடிக்கும், எனக்கு பிணவாசல பிரசங்கம் தான் பிடிக்கும், இப்படி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அப்படி நாங்கள் இருக்கக்கூடாது. நானும் உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டேன். இந்த பாஸ்டரோ பிணவாசோ இல்லை, என்னுடைய வேற எந்த விசுவாசியோ அல்ல, அவங்களுக்கு பின்னாக அவங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால தான் எல்லாமே ஆகும். என்னையும் அதே ஆண்டவர் தான், அதே ஆண்டவர் தான் பலப்படுத்துறாரு, பாஸ்டரையும் அதே ஆண்டவர் தான் பயன்படுத்துறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப நாங்க இந்த உலக பிரகாரமான ஊழியக்காரங்களை தூக்கி தலையில வச்சு கொண்டு இருக்க கூடாது. அவங்களுக்கு எல்லாருக்கும் பின்னுக்கு அவங்களை பயன்படுத்துகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த வெளிப்பாட்டோட நாங்கள் இந்த போதகர்களையும் கனம் பண்ணணும். அதுக்கு மேலாக அவங்களை பயன்படுத்துகிற ஆண்டவரத்தை நாங்கள் மேன்மை பாராட்டணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப ஆவிக்குரிய கிறிஸ்துவன் பொறாமப்பட்டு கொண்டிருக்க மாட்டான், வாக்குவாதப்பட மாட்டான், அவனுக்குள்ள எந்த பேதமும் இருக்காது. அவன் வெறுமனை போதகர்களை பின்பற்ற மாட்டான், அந்த போதகர்களை பயன்படுத்துகிற ஆண்டவரை பின்பற்றுகிறவனா இருப்பான். அந்த போதகரை பயன்படுத்தி போதிக்கிற இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனா இருப்பான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப நாங்க போன ஒரு கிழமைக்கு முன்னுக்கு பார்த்தோம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற சோர்வுகள், பயங்கள், அசதிகளை ஆண்டவர் நீக்குகிறவரா இருக்கிறார். அப்ப அதே போல இன்றைக்கு நாங்க பார்த்தோம், ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில, ஒரு ஆவிக்குரிய ரீதியில பலமுள்ள கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில பொறாமை இருக்காது, வாக்குவாதம் இருக்காது, பேதகங்கள் இருக்காது. எந்த ஒரு ஊழியக்காரனை இந்த ஊழியக்காரனை ஒரு ஊழியக்காரனை மேன்மைப்படுத்தி இன்னொரு ஊழியக்காரனை தாழ்மைப்படுத்தி கொண்டிருக்க மாட்டான். அவன் ஒரு ஆவிக்குரிய ரீதியில முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவன், அவனுக்கு தெரியும் எது சரியான ஊழியக்காரன், எது தவறான ஊழியக்காரன். அவன் எல்லா ஊழியக்காரனையும் கனம் பண்ணுவான். நான் அநேக விசுவாசிகளுக்கு சொல்லிக்கொண்டே வர்றேன், இப்ப நிறைய ஊழியக்காரங்களோட வீட்டுக்கு வரலாம், எல்லாரையும் கனம் பண்ணுவேன். ஆனா அவங்க பேசுகிற போதனைகள்ல ஜாக்கிரதையா இருக்கு. இந்த சபைக்கு நிறைய ஊழியக்காரங்க வரணும், எல்லாரையும் நம்ம கனம் பண்ணணும், எல்லாரையும் நாங்க கனம் பண்ணணும், அவங்களை நாங்க வரவேற்கணும். ஆனா அவங்க பேசுகிற போதனை சரியான போதனையா, வேத வசனத்தின்படி அது ஒரு ஆரோக்கியமான உபதேசமா, பக்தி விருத்திக்கேற்ற உபதேசமா என்று நாங்கள் நிதானித்து அறிகிறவங்களா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனால் நிறைய விசுவாசிகள் யார் சொன்னாலும் நம்பிடுறது, யார் வந்து என்ன சொன்னாலும் நம்பிடுறது. அதனாலதான் வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இல்லை. அப்படிப்பட்டவங்களாம் நாங்கள் இருக்கக்கூடாது. 11வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 10வது 11வது வசனம். எனக்கு அளிக்கப்பட்ட தேவனுடைய கிருபையின்படியே
சிப்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டு வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான். பார்க்க கடவன். போடப்பட்ட அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறொரு அஸ்திபாரத்தையும் போட ஒருவனாலும் கூடாது. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கா பாருங்க, பாஸ்டர் ஜேக்கப்புக்கு இப்ப பவுல் சொல்றாரு. பவுல் எப்படி சொல்றாருன்னா, பவுலாகிய எனக்கு அளிக்கப்பட்ட தேவனுடைய கிருபையின்படியே புத்தியுள்ள சிப்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். பாருங்க, இந்த இடத்துல இந்த உதயபுரத்துல இந்த இடத்துல வந்து பாஸ்டர் ஜேக்கப் என்ன செய்தார்? ஒரு அஸ்திபாரத்தை போட்டார். இந்த விசுவாசிகள் எல்லாம் அந்த மந்தையெல்லாம் கூட்டி ஒரு மந்தைக்குள்ள என்ன செய்தார்? நம்மளை கொண்டு வந்தார். நம்மளை எல்லாம் சிறு வயது முடக்கி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒரு 20-22 வருஷமா கட்டி எழுப்பினார். 2022 இருந்து 25-24 வரைக்கும் உங்களை எல்லாரையும் ஆண்டவர் என்ன செய்தார்? இந்த சபையில் ஒவ்வொரு விசுவாசியும் என்ன செய்தார்? பிரயாசப்பட்டு விசுவாசியுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பினார். அதே போல சபையை என்ன செய்தார்? கட்டி எழுப்பி இந்த நிலைமையில கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு பாருங்க, அவர் ஒரு அத்திவாரம் போட்டாரு. இன்றைக்கு அந்த அத்திவாரத்துக்கு மேல நாங்க அவருடைய பிள்ளைகளாகி, நாங்க ஆவிக்குரிய பிள்ளைகளாகி நாங்க ஒவ்வொருவரும் இந்த இடத்துல அவருக்கு அவருடைய அவர் ஆண்டு பயன்படுத்தி எங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இதில் பேர் ஆமைன்னு சொல்றீங்க. இப்ப நான் இந்த உலகத்துல வந்திருக்கிறேன். இன்னைக்கு என்னதான் நான் உலகத்துக்குள்ள வந்தாலும் இந்த இடத்துல அஸ்திபாரத்தை போட்டது யாரு? அஸ்திபாரத்தை ஆண்டவர் பாஸ்டர் ஜேக்கப் மூலமா தான் போட்டார். இதில் பேர் ஆமைன்னு சொல்றீங்க. அவர் மூலமா இந்த இடத்துல போட்டுறாரு. இப்ப நாங்க என்ன செய்யறோம்? வந்து இந்த அவர் போட்ட அஸ்திபாரத்தின் மேல நாங்க என்ன செய்யறோம்? கல் எடுத்து கட்டி கொண்டிருக்கிறோம், கட்டிடத்தை கட்டி கொண்டிருக்கிறோம். இதில் பேர் ஆமைன்னு சொல்றீங்க. சொல்றாரு, யார் அஸ்திபாரம் போட்டார்? போடப்பட்ட அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இந்த இடத்துல வந்து அவர் வெறுமனே இதை கட்டல, இந்த கட்டடத்தை மட்டும் கட்டல, உங்களை மட்டும் சேர்த்து எடுக்கணும், உங்களை கிறிஸ்துவுக்குள்ள நடத்தினார். இதுலவே நாம சொல்றீங்க. அவர் பாருங்க, மேல சொல்றாரு, நீங்க கிறிஸ்துவ சிலுவையை பற்றி எல்லாமே வேறொன்றை பற்றி மரியாதை இருக்கு நான் தீர்மானித்திருந்தேன். அதான் நான் அடிக்கடி சொல்றேன், நம்ம விசுவாசத்தை பத்தி நான் போதிக்கலாம், வேற எவ்வளவு பெரிய போதனையை நான் போதிக்கலாம், ஆசீர்வாதத்தை போதிக்கலாம், என்னத்தை போதிச்சாலும் எல்லாவற்றையும் விட பிரதானமானது ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக பாடுபட்டார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தெழுந்தார் என்று ஒரு விசுவாசியை நான் சிலுவையை பற்றியான உபதேசத்தை நான் நடத்துறது மிகவும் முக்கியம். இதில் ராமன் சொல்றீங்க, நான் இந்த சரியான இந்த உபதேசத்தை நான் உபதேசிப்பேன், அதே போல சிலுவையை பற்றி நான் உபதேசத்தை உபதேசிப்பேன், ஆசீர்வாதத்தை குறித்து நான் பிரசங்கிப்பேன். இதில் ராமன் சொல்றீங்க. ரைட். அப்ப போடப்பட்ட அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறொரு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. எத்தனை வருஷம் ஆனாலும் நான் இந்த சிலுவையை பற்றி போதித்துக் கொண்டேதான் இருக்க போறோம். இதுல பேர் ராமன் சொல்றீங்க. இந்த சபையில நான் வெறுமனை ஆசீர்வாதத்தை பற்றி மட்டும் இல்லை, பணத்தை பற்றி மட்டும் இல்லை, அதையும் போதிப்பேன். அதே நேரத்தில் இந்த சிலுவையை பற்றி தொடர்ந்து போதிச்சு கொண்டே இருப்பேன், விசுவாசத்தை பற்றி தொடர்ந்து போதிச்சு கொண்டே இருப்பேன், ஆண்டுடைய கிருபையை பற்றி தொடர்ந்து போதிச்சு கொண்டே இருப்பேன். அது மாத்திரம் இல்லாமல் நாவை பற்றியும் தொடர்ந்து போதிச்சு கொண்டே இருப்பேன். இதில் போய் ராமன் சொல்றீங்க. ரைட். அப்போ நாங்கள் நிறைவு செய்ய போகிறோம். அதுக்கு முன்னுக்கு நீங்கள் பார்த்தோம், நாங்கள் போன கிழமையை பார்த்தோம், ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில பிசாசு என்ன செய்யணும் என்றால் அவனை சோர்வுக்குள்ள கொண்டு போக நினைக்கிறான், அவிசுவாசத்துக்குள்ள கொண்டு போக நினைக்கிறான், அசதிக்குள்ள கொண்டு போக நினைக்கிறான், கொண்டு போய் அப்படியே பின்வாங்கி அவனுடைய வாழ்க்கையை கெட்டு போக பண்ண நினைக்கிறான். அதே போலதான் அன்றைக்கு பிசாசு எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுட்டிட்டு இருக்கிறான். இன்னைக்கு ஆவிக்குரியவங்களாக நீங்க மிகவும் ஜாக்கிரதை உள்ளவங்களா இருக்கணும். இன்னைக்கு நீங்க குழந்தைகளா இருக்கக்கூடாது. குழந்தைகளை போல பொறாமை, வாக்குவாதம், பேதங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. நாங்கள் எந்த போதுகளை குறிச்சும் மேன்மை பாராட்டி கொண்டிருக்க கூடாது. அதை காட்டிலும் அந்த போதுகளை நமக்கு கொடுத்த ஆண்டவரை குறித்து தான் நாங்கள் மேன்மை பாராட்டணும். இந்த சபையை கொடுத்த ஆண்டவரை குறித்து தான் மேன்மை பாராட்டணும். இந்த மந்தையில நம்மளை கொண்டு வந்து சேர்த்து ஆண்டவரை குறித்து தான் மேன்மை பாராட்டணும். ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் நாங்கள் ஆண்டவர் இந்த இடத்துல எங்களை கொண்டு வரணும். எதிர்த்து பேர் ராமன் சொல்றீங்க. அப்போ நாங்கள் கண்களை மூடி நாமே நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். இந்த 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தின்படி இன்னைக்கு நாங்கள் ஆவிக்குரிய ரீதியில ஒரு பலமுள்ள கிறிஸ்தவங்களா இருக்கிறோமா, இல்லாட்டி பலவீனமுள்ள மாம்ச பிரகாரமான மனுஷ மார்க்கமாக நடக்கிற ஒரு குழந்தைகளா இருக்கிறோமா? ஒருவேளை நாங்கள் குழந்தைகளா இருப்போமா இருந்தால் நாங்கள் ஆண்டவரத்தில் அறிக்கை செய்வோம், ஆண்டவரே நான் இத்தனை வருஷம் கிறிஸ்தவனா இருக்கிறேன், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லாமல் நம்முடைய பிரசங்கத்தை பைத்தியமா என்னென்ன நாட்கள் அநேகமா இருக்கு. அநேக நேரங்கள்ல போதனையை ஒரு போதகர் பண்ணும்போது எப்படா முடியும்னு சொல்லி நான் அலட்சியம் பண்ணியிருக்கிறேன். நான் போதனைகளை ஒழுங்கா கேட்டது கிடையாது, அதுக்கு ஒழுங்கா செவி கொடுத்தது கிடையாது. நீங்க எனக்கு நல்ல செவியை தந்திருக்கிறீங்க, நீங்க சொல்லியிருக்கிறீங்க கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவுள் என்று. ஆனால் நான் சபைக்குள்ள இருந்திருக்கிறேன், ஆனா என்னுடைய ஆத்மா, என்னுடைய இருதயத்தின் நினைவுகள் எங்கேயோ இருந்திருக்கிறது. ஆனா
வேதத்துல இன்னைக்கு நான் பார்த்தேன். நீங்க சொன்னீங்க, என்னோட பேசுனீங்க, நான் வார்த்தையை கேட்கும் பொழுது என்னுடைய ஆத்மா ரட்சிக்கப்படுது. நான் ஆவிக்குரிய ரீதியில நான் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவனா இருந்தாலும் நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஆத்மாவோட ரட்சிக்கப்படுகிறது மிகவும் முக்கியமா இருக்கு. நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஆத்மாவோட மனதில் ரட்சிக்கப்படணுமா இருந்தா உடைய வசனத்தை கேட்கிறது மிகவும் முக்கியமா இருக்கு. உடைய வசனத்தை கேட்டு நான் ரட்சிக்கப்படுகிறதுல நீங்க பிரியமா இருக்கிறீங்க. வேதம் சொல்றது அவருடைய வார்த்தையை கேட்டு அதை விசுவாசத்தை ரட்சிக்கப்படுகிறதெல்லாம் தேவன் பிரியமா இருக்கிறார். நான் இனி அவனுடைய வார்த்தையை கேட்கிறதுல நானும் பிரியமா இருக்கும். அந்த வார்த்தையை தொடர்ந்து கேட்க நான் பிரயாசப்படணும். இந்த வார்த்தையை கேட்டு என்னுடைய இருதயத்துக்குள்ள ஏற்றுக்கொண்டு நான் வாயினால் அறிக்கை செய்யணும். என்ன ரோமர் சொல்லுது, ரோமர் 10வது அதிகாரத்துல நீங்க எழுதியிருக்கிறீங்க, இருதயத்தில் விசுவாசத்தை வாயினாலே அறிக்கையிட்டால் ரட்சிக்கப்படுவான் என்று. இன்றைக்கு நான் என்னோடு நீங்க இந்த மகன் மூலமாய் பேசின இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், அதை நான் அறிக்கை செய்யறேன். எனக்கு ரட்சிப்பை தாருங்க சுவாமி. அப்ப எனக்குள்ள இருக்கிற பொறாமையை எடுத்து போடுங்க, எனக்குள்ள இருக்கிற வாக்குவாதங்களை எடுத்து போடுங்க, எனக்குள்ள இருக்கிற எல்லா பேதகங்களையும் எடுத்து போடுங்க. ஒருவேளை நான் யாரையாச்சும் போதகர்களை, தனிப்பட்ட போதகர்களை நான் மேன்மை பாராட்டி இருக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கு போதகர்களை பயன்படுத்துகிற உண்மை மேன்மை பாராட்டுறேன், உண்மை மேன்மை பாராட்டுகிறேன். நீ எனக்காக கொடுத்துற நல்ல போதகர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். இனி நான் உண்மை மாத்திரமே, உடைய சிலுவையை மாத்திரமே நான் மேன்மை பாராட்டுவேன், மேன்மை பாராட்டுவேன். எனக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய குழந்தை தன்மைகளை எடுத்து போடுங்க சுவாமி. நான் இன்னும் ஒரு முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்துவான வாழ எனக்கு பலனை தாருங்க சுவாமி. ஒரு பலனுள்ள கிறிஸ்துவானாய் வாழ எனக்கு பலனை தாருங்க சுவாமி என்று சொல்லி அப்படியே அனைவருமாய் கண்களை மூடி நாங்கள் சோகம் பண்ணுவோமா? ஆமீன் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே சுவாமி, எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அப்பா நல்ல அப்பா சுவாமி பரிசுத்த ஆவியானவருக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த ஆவியானவர்களை சகல சத்தியத்துக்குள்ளே எங்களை நடத்தி கொண்டிருக்கிறவர்களால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த ஆவியானவர் சுவாமி அப்பா எங்களை ஆவிக்குரிய சகல சத்தியத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் எங்களை நிறைத்துக் கொண்டிருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த உலகத்திலே வருகிற எல்லா ஆவிக்குரிய சோர்வையும் வசதிகளையும் மேற்கொள்ளுகிற பலனை அப்பா உங்களுடைய சத்திய ஆவியானவராகிய தேற்றவாள் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்கு இருக்கிற பொறாமைகளை எடுத்து போடுங்க, வாக்குவாதங்களை எடுத்து போடுங்க, பேதனங்களை எடுத்து போடுங்க. ஒரு விசுவாசி முன்னோக்கி செல்லும் பொழுது, போதகர் முன்னோக்கி செல்லும் பொழுது நாங்கள் சந்தோஷப்படுகிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, சந்தோஷப்படுகிறவர்களாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்ப எங்களுக்குள்ளே அப்ப எந்த பிரிவினையும் வாக்குவாதங்களும் இருக்கக்கூடாது. எங்களுக்குள்ளே ஒரு ஐக்கியத்தை தாருங்க சுவாமி, சமாதானத்தை தாருங்க சுவாமி. அப்படி நீங்க தரப்போகிறபடி நான் நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த மாணவிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் சிறு கூட்டமாக இருந்தாலும் உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அப்பா அந்த இடத்திலே கூட உடைய வார்த்தைகளை கேட்க, உங்களை ஆராதிக்க, விசேஷமாக ஆண்டவரே அப்பா விண்ணப்பங்களை ஏறெடுக்க தந்த சலாக்கியத்துக்காக நன்றி அப்பா. அந்த விண்ணப்பங்களுக்கு ஏற்ற பலனை நீங்க அதி சீக்கிரத்திலே எங்கள் காதுகள் கேட்க நீங்க நல்ல செய்தியாக தரப்புகிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம், நல்ல ஒரு பதிலை நீங்க தரப்புகிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமில்லாமல் கேட்ட வார்த்தை உடைய கருத்திலே தருகிறோம். அந்த வார்த்தை நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக எங்களுடைய இருதயங்களுக்குள்ளே விதைக்கப்பட்டு 30, 60, 100 பல மடங்கு எங்களுடைய வாழ்க்கையை கனி கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதை நாங்கள் கேட்டது மாத்திரமில்லாமல் இதன்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. விசேஷமாக நாங்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம், குழந்தைகளாக இல்லாமல் நாங்கள் ஆவிக்குரிய இறுதியில நாளுக்கு நாள் வளருகிறவர்களாக எங்களை மாற்றுங்க சுவாமி. ஒரு முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவனா இந்த உலகத்திலே வாழ உதவி செய்யுங்க. அதற்கு வாழ்வதற்கு ஏற்ற விதத்திலே நாங்கள் நாள்தோறும் உடைய வார்த்தைகளை, பிரசங்கங்களை கேட்க உதவி செய்யுங்க. பிரசங்கங்களை நாங்கள் பைத்தியக்காரத்தனமாய் எண்ணாமல் பிரசங்கம் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு தேவ பலனை உண்டு பண்ணுகிறது என்பதை, விசுவாசத்தை உண்டு பண்ணுகிறது என்பதை, ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறது என்பதை விசுவாசித்து நாளுக்கு நாள் நாங்கள் வார்த்தைகளை தொடர்ந்து கேட்க, இரவும் பகலும் வசனத்தை தியானிக்க, படிக்க எங்களுக்கு நீங்க நினைப்பூட்டுங்க, நீங்க பலப்படுத்துங்க. சோர்வுகள் வரும்பொழுது பிசாசான வசனத்தை கேட்கக்கூடாதபடிக்கு தடை பண்ணும் பொழுது, வசனத்தை வாசிக்காதபடிக்கு எங்களை தடை பண்ணும் பொழுது நாங்கள் பிசாசின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து உடைய வார்த்தையை கனம் பண்ண உதவி செய்யுங்க. இந்த கடைசி காலத்திலுமாய் வசன பஞ்சம் ஏற்பட இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்கு முன்னதாக நாங்கள் பாவிக்குரியவர்களாகி நாங்கள் வார்த்தையிலே தேறினவர்களாக மாற உதவி செய்யுங்க.
ஆரோக்கியமான உபதேசத்திலே, பக்தி விருத்திக்கு ஏற்ற உபதேசத்திலே நாளுக்கு நாள் கட்டியெழுப்பப்பட உதவி செய்யும். இப்படி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும், சிறு பிள்ளைகளையும், பெரியோரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய குடும்பங்கள், அவருடைய தொழில் வளங்கள், அவர்கள் செய்கிற பிரயாசப்படுகிற ஒவ்வொரு பிரயாசங்களும் வீணாய் விருதாய் போகாதபடிக்கு ஆண்டவர் சகல கிரியைகளுக்குரிய பலனை நீங்க உண்டு பண்ணி கொடுக்க போகிறபடி நான் நன்றி. இவ்வளவோ நன்மை செய்திருக்கிறீங்க, இனியும் செய்ய வல்லவராய் இருக்கிறீங்க சுவாமி. அது மாத்திரம் இல்லாமல் பூமிக்குரிய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, இந்த பிள்ளைகள் ஆவிக்குரிய ஜெப வாழ்க்கையிலையும் ஆவிக்குரிய சகல வாழ்க்கையிலையும் முன்னேறுவார்களாக, நாளுக்கு நாள் பெருகுவார்களாக. தொடர்ந்துமாய் நீங்க நடத்துங்க. தொடர்ந்துமாய் ஒவ்வொரு கூட்டங்களையும் கலந்து கொள்ள உதவி செய்யுங்க. அப்படியே எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்மை உயர்த்துகிறோம் சுவாமி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோஸ்தரி, என் முழுவதுமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.